சென்னை அருகே பல்லாவரம் பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்த 2 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கூட வழங்க முடியாத அவலம் நிலை இருப்பதாக குற்றம் சாட்டியவர், இதுதான் போலி திராவிட மாடல் அரசின் சாதனையா என தமிழக அரசை விமர்சித்து கேள்வி எழுப்பியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்து 2 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட சம்பவத்தில் பல்லாவரம் காமராஜர் நகரில் குடிநீர் விநியோகம் செய்த தனியார் குடிநீர் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்லாவரம் கண்டோன்மென்ட் பகுதியில் 3 இடங்களிலும் காமராஜர் நகரில் 3 இடங்களிலும் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. அப்பகுதி மக்களுக்கு டாக்சிக்ளைன், எரித்ரோமைசின், சிங்க் மாத்திரைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பல்லாவரம் குடிநீரில் கழிவுநீர் கலந்த விவகாரத்தில் 2 உயிரிழப்பு மற்றும் பல பேர் பாதிக்க காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக சார்பில் பல்லாவரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு பாஜக வடக்கு மாவட்ட தலைவர் வேத சுப்பிரமணியம் அளித்த புகாரில் தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் மற்றும் அவர் கீழ் பணிபுரியும் அதிகாரிகள் மீது 324 BNS கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்தி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் உயிர் திமுகவின் விளம்பரத்திற்கு அல்ல என தெரிவித்துள்ள அவர், கழிவுநீர் கலந்த அசுத்த குடிநீரை திமுக அமைச்சர் குடிப்பாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். உடனடியாக அந்த பகுதியில் மருத்துவ முகாம் அமைத்து பொதுமக்களுக்கு உடல்நல பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் எந்த பாதிப்பும் இல்லை என்ற திமுகவின் போலி விளம்பரத்திற்கு தற்போது அப்பாவி பொதுமக்களின் உயிர்கள் பலியாகி இருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.